அண்மைச் செய்தி. தமிழகத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் இருண்ட நிகழ்வு எனவும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் ஆளுநர் பேசியிருக்கிறார். போதைப்பொருள் பயன்பாடு சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியிருக்கிறார். செயற்கையான போதைப் பொருட்கள் உள்ளதாக பெற்றோர் கூறும் நிலையில் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் உள்ளது எனவும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கம் குறித்து இங்குள்ள அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் உள்ளது எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மரணங்கள் இருண்ட நிகழ்வு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் இருண்ட நிகழ்வு எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறித்ததான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் தொடர்பாக. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய ஆளுநர் அது ஒரு இருண்ட நிகழ்வு என கூறியிருக்கிறார். மேலும் அவர் போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறியிருக்கிறார். அது என்னவென்றால் போதைப் பொருள் பயன்பாடு பெற்றோர் கூறும் நிலையில் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது என்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் இதுவரை 60 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள் பயன்பாடு என்ற மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகுவதன் மூலம் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்கிறார். அதாவது கடந்த காலத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான மரணங்கள் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறார். மேலும் சம்பவம் நடந்து 3 நாட்கள் மட்டுமே இந்த நிகழ்வுகள் பெரிதாக்கப்படுவதாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது என்ன நடந்தது என்பது தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு ஹெரோயின் அதாவது போதைப் பொருளான ஹெரோயின் இறக்குமதி செய்யப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள சிலர் பாகிஸ்தான், துபாயில் உள்ள சிலருடன் தொடர்பு கொண்டு போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வரக்கூடிய நிலை இருக்கிறது என்று ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை தமிழக ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.